ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வந்து வேர்ல்ஃபூலில் வந்து சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு 190 லிட்ரு ஸ்டார்டிங் சைஸு. இன்வெர்ட்ரு மாடல் கிடையாது இது. ஆனால் கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடல்னு சொல்லலாம். ஏன்னா கம்ப்ரஸர் வந்து அதாவது அலுமினியம் காயில் இந்த மாதிரி வரும் இதில். அதாவது கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடல் தான். இது ப்ராப்ளம் என்னென்னா கம்ப்ரஸர் வந்து ஹை ஆம்ஸ் வாங்கிட்டு போயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கம்ப்ரஸர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு புது கம்ப்ரஸர் போடுறோம். அதுவும் இல்லாமல் கண்டென்சர் வந்து இன்னர் கண்டென்சர் போயிட்டுருக்கு. அது வந்து சைடு நமக்கு வந்து அந்த டோர் கிட்ட வந்து வேப்பர் அதாவது சில்னஸ் இந்த தண்ணி மாதிரி வரும் பார்த்தீங்களா, அதாவது நம்ம மழைக்காலம் அந்த மாதிரி வரும். அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக அந்த சைடு வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னர் கண்டென்சர் போயிட்டுருக்கும். நம்ம அதை வந்து டம்மி பண்ணியே ஆகணும். அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ பிஞ்சு கட் பண்ணுறப்ப நமக்கு கேஸ் எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதாவது கண்டிப்பாக இன்னர் கண்டென்சர் கட் பண்ணுமா இல்லை கட் பண்ணாமல் பண்ணலாமான்னு கூட பார்க்கலாம். ஃபுல் கேஸ் இருந்ததுன்னா கூட நம்ம இன்னர் கண்டென்சர் பைப் வந்து டம்மி பண்ணிவிட்டு அவுட்டரே போட்டுறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து எப்படி எந்த கண்டிஷனில் இருக்குன்னு தெரியாது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு கம்ப்ரஸர் நம்ம வைக்கிறப்போ ப்ரெஷர் வந்து கொஞ்சம் வேரி ஆகுறப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா புதுசாக வந்து லீக்கேஜ் வர்றது கூட வாய்ப்பு இருக்கும். கேஸ் வந்து அதோட 600 கேஸ் அதோட ரேஞ்ச் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ இந்த கம்ப்ரஸர் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு எல்ஜி வந்து MA42 வந்து நம்ம இதுக்கு வைக்கிறோம். பொதுவாக வந்து 190 லிட்டருக்கு எல்ஜி MA42 வந்து நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான சைஸாக இருக்கும். மெக்கானிக் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். நல்லா ரிசல்ட்டும் வரும் நமக்கு. கண்டென்சர் வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவுட்ரு கொடுத்துட்றோம். இன்னர் போகிறது டம்மி பண்ணிவிட்டு நீட்டாக வந்து அந்த 600 ஆயில் ஆல்ரெடி ஏதாவது ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீட்டாக வந்து ஃப்ரெஷ் அவுட் பண்ணிவிட்டு கேப்லர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணல, ஃபில்ட்ரு மட்டும் மாற்றுறோம். நீட்டாக வந்து ஃப்ரெஷ் அவுட் பண்ணிவிட்டு கேப்லர் வந்து பழைய கேப்லரை வச்சுட்டு புது ஸ்ட்ரெயினரு அதுக்கப்புறம் வந்து செக்ஷன் வந்து லைட்டாக ஃப்ரெஷ் அவுட் பண்ணுறோம். ஏன்னா 600 ஆயில்ன்றதுனால ஃப்ரெஷ் அவுட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீட்டாக வேக்யூம் வச்சுட்டு நம்ம கேஸ் சர்விங் பண்ண போகிறோம்.
வெல்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து வேக்யூம் வைக்கிறோம் நம்ம வைக்கிறது கம்ப்ரஸர் வேக்யூம் தான். ஒரு வேளை வேக்யூம் பம்ப் மோட்டர் இருக்குது அப்படின்னா தாராளமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து 134 கேஸ் ஏற்றுறோம். ஆல்ரெடி இருந்தது வந்து 600 கேஸ் கம்ப்ரஸரு. அந்த கம்ப்ரஸர் போயிடுச்சுன்றதுனால நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆர்டினரி நம்ம 134 கேஸ் கம்ப்ரஸர் எல்ஜியில் வச்சுருக்கோம். நம்ம வந்து ஒரு 10 பிஎஸ்சி அந்த ரேஞ்சு வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு ஷீட்டு மொத்தம் நமக்கு பக்காவாக ஐஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஐஸ் வந்தால் தான் நமக்கு வந்து கூலிங் பக்காவாக வந்த மாதிரி கணக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஒருவேளை ஏதாவது டவுட் இருந்தால் இல்லை ஏதாவது சஜஷன் இருந்தால் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.